ஹலோ ட்ரேடர்ஸ், கோல்டு, காப்பர் அண்ட் க்ரூட் ஆயிலுடைய டெக்னிக்கல் விஷயம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்டு டாலர் டே சார்ட். டே சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு 3 நாளாவே ஒரு ரேஞ்சுக்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரல் கேண்டலாவே ஃபார்ம் ஆனது. நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்சைடு. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலுமே இது ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியால தான் வந்து நின்றுருக்கு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே போகும்போது தான் நம்ம பை கண்டினியூ ஆகும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால இப்போ இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாலுமே இந்த லெவலுக்கு சப்போர்ட்டுக்கு மேலே போகும்போது தான் பை கண்டினியூ ஆகும். ஏன்னா இப்போ ஒரு நாள் மட்டும்தான் ஒரு பெரிய அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. அது மறுபடியும் கண்டினியூ ஆகணும்னா அந்த ஹையை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி இந்த சப்போர்ட் ஏரியாவையும் மேலே பிரேக் பண்ணி டிராவல் ஆகணும். அப்போ தான் பை கண்டினியூ ஆகும். நம்ம இதை சின்ன டைம் ஃப்ரேமுக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு 3 கேண்டில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மூவ் கொடுத்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டில் ஒரு நியூட்ரல் கேண்டிலாக கன்வெர்ட் ஆகி நின்றுச்சு இப்போ. ஸோ இப்போ இந்த ஏரியாவுக்கு மேலே நல்ல ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக மூவ்மெண்ட் கொடுத்தாதான் அப்சைடு மூவ் மேலே போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டி மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து மறுபடியும் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போனது அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அது சப்போர்ட் இங்கே வந்து எடுத்துட்டு மேலே போனால் நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ரைஸ். இந்த மேலே அப்சைட் கன்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மறுபடியும் கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வந்து இந்த ரேஞ்ச் ஏரியாலே நிற்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது அப்சைட். அதே மாதிரி அதை கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு ஒரு நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் கிடைக்கணும். அது கண்டினியூ ஆகுமா ஆகாதாங்கிறதுக்கு. அட்லீஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே கூட கன்சல்டேஷன் நடக்கலாம். கன்சல்டேஷன் நடந்து மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அல்லது நல்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சி மேலே போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கு இங்க மேலே போகணும்னா. ஒன்று கன்சல்டேஷன் நடந்த மேலே பிரேக் பண்ணி போகணும், அல்லது ஒரு 2-3 கேண்டில் அந்த மாதிரி நடந்துட்டு அப்புறம் பிரேக் அவுட் நடக்கணும், அல்லது கீழே ஒரு புல் பேக் முடிச்சாது மேலே போகணும். 2 வாய்ப்பு நடந்தா நம்ம இந்த பையை கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணி அது என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் மேலே அப்சைடு மூவ் ஆகுதான்னு அதை முடிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கணும், அல்லது ஒரு கன்சல்டேஷன் நடக்கணும். நடந்து மேலே போச்சுன்னா தாராளமாக நம்ம பை என்ட்ரிக்குள்ள போகலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். MCXலயும் நேற்று ஒரு நல்ல ஒரு அப்சைடு மூவ் காமிச்சிருக்கு. இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்ச் மாதிரி கன்வெர்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் இங்க MCX பொறுத்த வரைக்கும் இந்த ஹையவாவது பிரேக் பண்ணி நல்லா அந்த ஸ்ட்ராங்கா பிரைஸ் மூவ் ஆகணும். ஆனால் தான் மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாமல் INR கீழே வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் டாலர்லயோ அல்லது MCXலயோ ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா பைக்குள்ள போகலாம். இல்லாட்டி வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய மூவ்மெண்ட் பெருசா இருக்காதுன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்ட்ராடேக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஹைக்கு மேல போச்சுன்னா நம்ம பை என்ட்ரிக்குள்ள போகலாம். அதாவது கிட்டத்தட்ட 32,250க்கு மேல ஸ்ட்ராங்கா பிரைஸ் நின்னா மேல பை எடுக்கலாம், அல்லது வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ள போயிடலாம். செல்லை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் நடக்கணுங்கிறதுனால அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம வந்து இங்க MCXல பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அதுக்கு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம மேல பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் பைக்குள்ள போய்க்கலாம். அதுவுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் நின்னா அதுக்கப்புறம் என்ட்ரிக்குள்ள போகலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல டார்கெட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3740 வரைக்கும் வரதுக்கு 32,740 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நமக்கு இந்த இடைப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் கிடைச்சதுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிக்கணும். ஏன்னா மறுபடியும் நமக்கு கன்ஃபார்மான டாலர்ல ஸ்ட்ராங்கா பிரைஸ் நிற்கும் போது தான் நம்ம ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். அதனால ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைச்சாலும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு வெளியே வந்துடணும். பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்ட்ராங் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தாதான் என்ட்ரியே கிடைக்கும். அதனால வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். நெக்ஸ்ட் காப்பர்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற இடம் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். இப்போ கீழே வந்தது இப்போ ஒரு நல்ல ஒரு ஷேடா கேண்டலா கொடுத்து நின்று இருக்கு. ஸோ இந்த கேண்டலுக்கு ஹைக்கு மேல டிராவல் ஆச்சுனாவே நமக்கு இந்த ஏரியாவை ரீச் ஆகுமாங்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு லோயர் ஷேடா கேண்டில் கொடுத்துட்டு மேலே இப்போ ஹையை கட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தோம்னாலும் கிட்டத்தட்ட இப்படி வந்துடும். அது ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஆச்சுன்னா மேலே மறுபடியும் ட்ரெண்ட் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா முதல்ல வந்து காப்பர் பைல இருக்கு. நம்ம இந்த இடம் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் தான் எதிர்பார்த்துருந்தோம். பார்க்கலாம். இன்னைக்கு வந்து டே சார்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறமே நம்ம பைக்குள்ள போய்க்கலாம், அல்லது வெயிட் பண்ணி இந்த சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ள போகலாம். 4 hour டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நம்ம இந்த ஒரு கேண்டல்ல என்ட்ரி கேண்டலா யூஸ் பண்ணியிருந்தோம்.
அதுக்கு ஸ்டாப் லாஸ் இந்த ஏரியா வச்சுட்டு டார்கெட் வந்து இந்த ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இருக்கு பிரைஸ். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் என்கல்ஃப் தான் ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் அது வந்து ஸ்ட்ராங்கான கேண்டலா இல்லை. ஏன்னா மேல அப்பர் ஷேடோ கொடுத்து நின்று இப்போ இந்த ஒரு கேண்டலுக்குள்ளே தான் 3 கேண்டலாவே கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் இதுக்குள்ளதான் இந்த கேண்டலுக்குள்ளதான் பிரைஸ் நின்றுட்டு இருக்கு. ஸோ லோ பிரேக் பண்ணி டிராவல் ஆச்சுன்னா கண்டிப்பா நம்ம டேல எதிர்பார்க்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வரும். அல்லது வெயிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அதாவது இந்த கைக்கு மேல டிராவல் ஆகணும் பிரைஸ் ஆச்சுன்னா தான் பை கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அதுதான். அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸையாவது பிரேக் பண்ணணும். இது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தான், பட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இந்த ரெசிஸ்டன்ஸையாவது பிரேக் பண்ணி பிரைஸ் கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கணும். காமிச்சாதான் இந்த ஏரியா வரைக்கும் அது போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் செல்லு தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த டார்கெட் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து என்ட்ரி முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட டார்கெட் ஏரியா கிட்ட நிக்கிறதுனால இங்க நம்ம கீழே வந்தாலும் பெரிய அளவுல வராது. மேல போச்சுனாலும் நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போகணும். போய் நின்று கேண்டல் ஸ்ட்ராங்கா நின்றுச்சுன்னா இங்கிருந்து பை எடுத்துக்கலாம். கீழே லோ பிரேக் பண்ணா அது ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா டார்கெட் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அது பெருசா அதுக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. பையை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் கைக்கு மேல போச்சுன்னா இந்த ஏரியா வரைக்கும் நம்ம டார்கெட் பிக்ஸ் பண்ணலாம். அல்லது இந்த பிரேக் இங்கிருந்து ஹையை கட் பண்ற கேண்டில் பெரிய கேண்டில் இருந்ததுன்னா இந்த கைக்கு மேல என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இது வந்து இன்ட்ராடேக்காக மட்டும்தான். பொசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம டேல வந்து கன்ஃபார்மான ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் கொடுக்கணும். கொடுத்த பிறகுதான் நம்ம என்ட்ரிக்குள்ள போக முடியும். அப்போ ட்ரெண்ட் லைனே நமக்கு பிரேக் பண்ணி காமிச்சிடும். 4 ஹவர்ல பார்த்தோம்னா தெரியும் நல்லாவே இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல போய் நிற்கும் போது நம்ம அதுல இருந்து என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். M6ல ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு கீழே. இப்போ ஒரு மிடிலான இடத்துல தான் பிரைஸ் நின்று இருக்கு. ஸோ இந்த லோக்கு கீழே போகணும். அல்லது இந்த ஹைக்கு மேல போனா கிட்டத்தட்ட 454க்கு மேல போச்சுன்னா நம்ம பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். அல்லது அது வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் என்ட்ரிக்குள்ள போகலாம். இந்த 454க்கு மேல போறத இன்ட்ராடேக்காக மட்டும்தான் போக முடியும். பொசிஷன் பொறுத்த வரைக்கும் டே நமக்கு ஒரு கன்ஃபார்மான ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நம்ம அதுக்குள்ள போக முடியும். அதுக்கு இப்போ இன்ட்ராடேக்காக என்ட்ரி எடுத்தோம்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 வரைக்கும் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை இடையில ஏதாவது ப்ராஃபிட் நமக்கு ரீசனபிளா தெரிஞ்சாலும் அது எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் crude oil பொறுத்து இது ஒரு ரேஞ்சுக்குள்ள தான் பிரைஸ் நின்று இருக்கு. முதல்ல இருந்த நேற்று ஒரு நல்ல பிரேக் அவுட் காமிச்சிருக்கு. பட் அது பண்ண முடியாம மறுபடியும் இப்போ உள்ள டிராவல் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ள போய் நின்றுச்சு பிரைஸ். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரேஞ்ச் மிடில் இருக்கு பிரைஸ் இப்போ. ஸோ இந்த இடத்துல என்ட்ரிக்கு நமக்கு டேவை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கல. ஏன்னா ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆனது அது கன்ஃபார்ம் பண்ண முடியாம ஒரு ஃபேக்கி பிரேக் அவுட்டா காமிச்சு ஒரு ஷேடோ கேண்டலா கொடுத்து உள்ள போய் நின்றுச்சு இப்போ பிரைஸ் மறுபடியும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கேண்டலுக்குள்ளதான் 6வது நாளா டிராவல் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு பெரிய ரேஞ்சாவே ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது நம்ம இந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் இது வரைக்கும் தான் டார்கெட் எதிர்பார்த்திருந்தோம். இன்ட்ராடேக்கு அது நல்ல டார்கெட் பினிஷ் பண்ணிருக்கு. இப்போ அதுக்கு கீழே போனது கீழே ஷேடோவா தான் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஷேடோ கேண்டலா தான் கொடுத்துருக்கு. நம்ம டேல பார்க்கும்போது இது பெரிய ரேஞ்சில இருந்து வெளியே போய் அப்படி ஷேடோவா கொடுத்திருந்தது. 4 ஹவர்லயும் அதே தான் காமிச்சிருக்கு. நம்ம இந்த சப்போர்ட் வரைக்கும் தான் நம்ம டார்கெட் எதிர்பார்த்தோம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணா அதே மாதிரி அந்த டார்கெட் முடிச்சுட்டு மறுபடியும் இப்போ உள்ள வந்திருக்கு. இப்போ அதே தான் இன்னைக்கும் இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஒன்னு இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணா அடுத்த டார்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான். அதனால நம்ம பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கூடாயிலுக்கு என்ட்ரியே கிடைக்கல. இன்ட்ராடேக்காக என்ட்ரி எடுக்கணும். இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் யூஸ் பண்ணலாம். அல்லது இந்த லோ பிரேக் பண்ணா இந்த சப்போர்ட் தான் நமக்கு டார்கெட். நம்ம டேல நம்ம கிளியராகவே சொல்லிட்டு இருக்கோம் இந்த டார்கெட் வந்து வெளியே போறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம சின்ன டார்கெட்டா தான் இருக்குது, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் இன்ட்ராடேக்காக என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருந்தா இந்த என்ட்ரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதே டார்கெட் தான் கொடுத்துட்டு இப்போ உள்ள வந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றோம் இது வந்து மேஜரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியானால இதை பிரேக் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி காமிக்க முடியும். அதனால நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ற மாதிரி பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ட்ரியா கிடையாது. இந்த ரேஞ்ச் விட்டு வெளியே போகும்போது நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதனால இந்த சின்ன ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஒரு இன்ட்ராடே என்ட்ரிக்காக யூஸ் பண்றோம். இந்த
இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேல போனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டார்கெட்னு சொல்லிட்டு இந்த சப்போர்ட் கீழே வந்ததுன்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் டார்கெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை மட்டும் ஒரு நம்ம என்ட்ரி பாயிண்டா யூஸ் பண்ணி நம்ம என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் வந்து கரெக்டா பிக்ஸ் பண்ணி ஸ்டாப் லாஸை பிக்ஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ள போகணும். MCXல நம்ம அந்த சப்போர்ட் ஏரியா கீழே போகும்போது நமக்கு ஒரு நல்ல டார்கெட் கொடுக்கணும் எதிர்பார்த்தோம். அந்த டேவோட ரேஞ்சை பார்த்து அந்த சப்போர்ட் வரைக்கும் டார்கெட் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நல்ல டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போ மறுபடியும் கொடுத்த மூவ்மெண்ட் மறுபடியும் இப்போ மேலே உள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3990க்கு மேலே போச்சுன்னா நம்ம ஒரு 4040 வரைக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு அது மட்டும் தான் இருக்குது. செல்லை பொறுத்த வரைக்கும் செல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. MCXல பை கிடைச்சா மட்டும் பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்கான பை மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த 3990க்கு மேலே போகும்போது 4040 வரைக்கும் டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3920 நம்ம யூஸ் பண்ண ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்ணி நம்ம என்ட்ரிக்குள்ள போகணும். செல்லை பொறுத்த வரைக்கும் MCXல இன்னைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம். பை கிடைச்சா மட்டும் பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.